गौरवं प्राप्यते दानात् न तु वित्तस्य सञ्चयात् उच्चैः स्थितिः पयोदानां पयोदीनाम् अतस्थितिः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இதோட அர்த்தம்னு பார்த்தா இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்குன்னா, dignity is attained by donating wealth, not by accumulating it. The cloud that gives away water is always high, whereas the sea that accumulates water is always low. இதை தமிழில் சொல்லணும்னா, எப்போவுமே தான தர்மம் பண்ணுறது வசந்தது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்மளோட குணமும் மனமும் சுருங்கிடும். இது அனுபவ ரீதியாக சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக தான் சொல்லியிருக்கு. அதாவது மேகம் எது நமக்கு மழையை கொடுக்கறதோ அது எப்போவுமே மேலே இருக்குது. கடலானது சமுத்திரமானது எல்லா தண்ணியும் தன்னோட வச்சுட்டுருக்கிறதுனால கீழே இருக்குது. என்ன ஒரு பிரமாதமான உபமானம் பார்த்தீங்களா? சரி, இதை நான் ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்? இன்றைக்கி அக்ஷய திருத்தியை. இந்த அக்ஷய திருத்தியன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். அதாவது சமீப காலமாக பார்த்தேன்னா அக்ஷய திருத்தின்னு அவ்வளோ ஒரு பரபரப்பு. அஃப்கோர்ஸ் என்னோடய தனிப்பட்ட அபிப்பிராயம்னு கேட்டேன்னா இட்ஸ் எ மார்க்கெட்டிங் கிம்மிக். அதாவது அக்ஷய திருத்தி அன்னைக்கு தங்கம் வாங்கினா அப்படியே வருஷம் முழுக்க தங்கமாக கொட்டும். நிஜமாகவே கொட்டுறதா? எத்தனை பேர் நம்ம யோஜனை பண்ணி பார்த்துருக்கோம்? அது மட்டும் இல்லை, இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு எப்போலேருந்து ஏற்பட்டது? எனக்கு தெரிஞ்சு என்னோடய சின்ன வயசுலன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் அக்ஷய திருத்தின்னு ஒன்று இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. அது மட்டும் இல்லை, அதில் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நம்ம கொடுக்கணும். வாங்கணுங்கிறத விட அது கொடுக்கணும். ஆக்சுவலாக தான தர்மம் பண்ணணும். அது அக்ஷய திருதியன்னு மட்டும் இல்லை, என்றைக்காக இருந்தாலும் நம்மள்கிட்ட இருக்கிற வெல்த்துன்னு நான் சொல்கிற போது அது நாலேஜாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், கொடுக்கணுங்கிற மனசு இருந்தால்தான் நம்ம உயர்ந்த நிலையை அடைய முடியும். அண்ட் இன்னொன்று சொல்கிறேன் கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கலாக. சரி, இவ்வளோதான் சேர்த்து வைக்கிறோமே, அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா புதுசாக ஒரு ஃபிலாசபி சொல்லலை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதை அப்பப்போ ஞாபகப்படுத்துறது நல்லது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ கடவுள் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும், நம்புறவாளை சொல்கிறேன். அப்போது ஏன் தினம் கோவிலுக்கு போகணும்? கடவுள் தான் எங்கேயோ இருக்காருன்னு ஆர்கியூ பண்ணுவா. இருந்தாலும் அந்த கோவிலுக்குன்னு நம்ம போக ஆரம்பிச்சோன்னா அடிக்கடி அந்த அந்த பிம்பத்தை பார்க்குறோம், வாட் எவர் இட் இஸ். ஸோ கான்ஸ்டண்ட்டாக அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும். அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ இது தெரிஞ்ச ஃபிலாசபியாக இருந்தாலும் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. வாட் இஸ் த பாயிண்ட் இன் அக்குமுலேட்டிங் வெல்த்? சரி, அவ்வளோ சேர்த்து வச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறோம்? ஸோ இது எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இன்றைக்கி அக்ஷய திருதியை நல்ல வேளை சென்னையை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூழ்நிலை காரணமாக ஒரு பெரிய பரபரப்பு இல்லைன்னா நானே பார்த்துருக்கேன். அதாவது போன வருஷமாக இருக்கட்டும், முந்தின வருஷமாக இருக்கட்டும், அவ்வளவு கூட்டம் அங்கே. எனக்கு அதை பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குன்னு சொல்லுவேன் நான். எனிவே, கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். இன்றைக்கி அஃப்கோர்ஸ் ரமண மகரிஷி அதை ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் வெரி குட். நிறைய பேர் இது பண்ணிட்டுருக்கா. அது என்னை பற்றி அது ரொம்ப பாசிட்டிவாக எழுதிட்டுருக்கா, ரொம்ப நெகிழ்ந்து போகிறா, எமோஷ்னலாலாம் எழுதுகிறா. ஸோ அதோட அடுத்த பார்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு ஒரு ஆசான், ஒரு குரு கிடைச்சுட்டார். அருணாச்சலத்தில் இருக்கிற பிராமண சுவாமிங்கிற முனிவர். இவர் சாதாரண சுவாமி இல்லை, மிக உயர்ந்த ஆன்மீக விருட்சம். இன்னிலிருந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்று இவர் அறியப்படுவார். எல்லோரும் இவரை அவ்வாறே அழைப்பார். அப்போ பகவானுக்கு வயசு 35. அந்த சமயத்துலதான் பகவானோட அம்மா மறுபடியும் பகவானை பார்க்க வந்தாங்க. வந்த இடத்துல உடம்புக்கு முடியாம போய் தீவிர ஜுரம் வந்துடுச்சு. அம்மா பக்கத்திலேயே இருந்தார் பகவான். என்னதான் பகவானா இருந்தாலும்
பெத்தவங்களுக்குன்னு சில சலுகைகள் உண்டு தானங்க. பகவான், இரவு பகல்னு பார்க்காம அம்மா பக்கத்திலே இருக்கேன். நீங்க நினைச்சா இந்த உபாதையை குணப்படுத்த முடியாதா? குஞ்சுசாமி, பகவான் ஒன்றும் சொல்லாத. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அதுக்கு தெரியும். இருந்தாலும் எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த உடம்பு என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கோ அனுபவிச்சுதானே தீரணும். பிராரப்த கர்மா யாராலையும் மாற்ற முடியாது. இந்த ஞானம், இந்த அறிவு பவழக்குன்றுல என் வெங்குட்டுவை பார்த்தப்போ இல்ல, இப்போ இத பகவானா பார்க்கறச்ச எல்லாம் தெளிவாயிடுது. பகவான், இப்படி நீங்க பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. முதல் முறையா கேக்குறேன். அம்மாவை குணப்படுத்திடுங்களேன். தேகத்தை குணப்படுத்த சொல்றேன். அலையா வருபிறவி அத்தனையும் ஆற்ற மலையா எழுந்த மருந்தே, தலைவா நின் தாழ் வாழும் என் தாய் தாபமாற்றியே, ஆழ்வதுவும் உன் கடனேயாம். காலகாலா உன் கமலபதம் சார்ந்த பாலன் என ஈன்றாள் பால், அந்த காலந்தான் வாரா வகை உன் கால்வாரிசமே காட்டுவாராயில் காலனுமே யார்? ஞானாங்கி யாயோங்கு நல்லருண ஓங்கலே, ஞானாங்கி யாழன்னை நல்லுடலை ஞானாங்கமாக செய்து உன் பதத்தில் ஐக்கியமாக்கிக் கொள்வாய், சாகத்தீ மூட்டுவதேன் சாற்று. மாயா மயக்கமதை மாற்றருண மாமலை, என் தாயார் மயக்க கட்ட தாமதமேன். தாயாகி தன்னை அடைந்தார் வினையின்றா கருத்தாழ்வார் உலகில், உன்னையலால் உண்டோ உரை. போதுமா பாட்டி? பொதுவா எல்லார்ட்டையும் சொல்லுவேன், எனக்கு ரெண்டு பேர்கிட்ட தான் பயம். ஒண்ணு ராமநாத பிரம்மச்சாரி, இன்னொன்னு நீங்க. ஏன்னா நீங்க 2 பேர் தான் இது வரைக்கும் உங்களுக்குன்னு எதையுமே கேட்டுன்றது கிடையாது. எங்களுக்குன்னு நீங்க இருக்கும்போது பகவான் எங்களுக்கு வேற என்ன வேணும்? என்னமோ திடீர்னு கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்கு. பாவம், இது காத்தாலேருந்து இங்கேயே பழி கிடக்கு, ஒன்றும் சாப்பிடல. ஏதானும் சமைச்சு போடலாம். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் அம்மா பிள்ளையோடயே இருந்தாங்க ஸ்கந்தாசிரமத்தில். 1922 மே 19 வெள்ளிக்கிழமை அந்த புண்ணியவதி அட்டைன்ட் சால்வேஷன். அன்னைக்கு ஒரு ஞானியா மகரிஷியா மட்டும் இல்லாம ஒரு மகனாவும் இருந்தார் பகவான். ரொம்ப நேரம் தாங்காதுன்னு நினைக்கிறேன். மணி 6 போறது. எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிடலாமா? ஆண்டவரே, எதை எப்ப பண்ணணும்னு பகவானுக்கு தெரியும். ஆண்டவரே, சும்மா இரும். அழிவு தேகத்துக்கு மட்டும்தான், ஆத்மாவுக்கு இல்ல. என்னையா நின்றுட்டு இருக்கே, வாங்கோ சாப்பிட போறோம்.
பகவான். அம்மா சித்தி அடைஞ்சதும் எந்த விதமான சோகமோ கவலையோ இல்லாம உடனே எல்லாரையும் சாப்பிட சொன்னீங்க. யார் அம்மா யாரு புள்ள? ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி காத்தே காந்தகா கஸ்தே புத்திரகா எல்லாம் ஒண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம் அங்க வேத பாவம்னு எதுவுமே இருக்காது. இந்த தேகம் நம்மோடதுன்னு நினைக்கிறதுனாலதான் எல்லாவித சந்தேகங்களும் ஏற்படுறது. சந்தோஷம், துக்கம், கோபம், தாகம், சாத்திரம், ஆத்திரம், சேர்றது, பிரியறது, போட்டி, பொறாமை எல்லாமே இந்த உடம்புக்குள்ளதான் அடக்கும். இந்த உடம்பு நம்மோடது இல்லைன்னு புரிஞ்சுனோம்னா எந்த சலனமும் இருக்காது. மனசு அமைதியா பிரம்மத்தோட ஐக்கியமாயிடும். ஆனா பகவான், சந்தேகங்கிறது மனுஷங்களோட இயல்பு தானே. எதையுமே நினைக்காம இருக்கணும், அதுதான் உண்மையான இயல்பு. அந்த பால்பிரண்டன் கூட முதல்ல இங்க வந்த போது அவருக்கும் இதே மாதிரி தான் பலவித சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்தது. சில பேர் வாய் விட்டு கேட்பா, சில பேர் மௌனமா இருந்துட்டு போயிடுவா. அதுல முக்கியமா அந்த 20 வயசு பொண்ணு. யாரு? கனகாமாவை சொல்றீங்களா? அம்மா, நாகம்மா. யாரு? நான் கனகம்மா. வாமா, வா 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 வா, உட்காரு. ஆசிரமத்துல உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நீயும் திருவண்ணாமலையில இருக்கதா முடிவு பண்ணிட்டேன்னு. ஆமா, எங்க தங்குற? இங்க தெரிஞ்சவங்க வீட்டுலதான். சரிம்மா, பார்த்து இருந்துக்கோ. இந்த வீட்டுல பெருச்சாலிலாம் வரும். என்னது பெருச்சாலியா? என்ன இதுக்கே பயந்துட்டேன் அப்படி? ஆமா, பாம்புல எத்தனை வகை இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பாம்பா? இல்லம்மா, இந்த மழை காலத்துல பாம்பு, பூரா, அரணை, நண்டு வைக்கலி இப்படி என்னெல்லாமோ வரும். சில சமயம் திருடங்களும் வருவாங்க. என்னங்க என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க? ஆனா பகவானை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பயம், கவலை எல்லாம் போய் அப்படியே மனசு அமைதி ஆயிடும். ஆமாங்க, பகவானை பார்த்ததும் என்னெல்லாமோ பேசணும்னு நினைச்சேன். வாயிலேருந்து வார்த்தையே வரல. பகவான் என்ன அனுகிரகிக்கணும்னு சொன்னேன். என்னது? பகவான் என்ன அனுகிரகிக்கணும்னு சொன்னேன். வெறும் காத்துதான் வந்துச்சு. உங்களை மாதிரியே தான் அவரும் என்ன அப்படின்னு கேட்டாரு. அவர் குரலை கேட்டதும் ஒண்ணுமே ஓடல. கண்ணிலேருந்து வெறும் கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. அது உனக்குன்னு இல்ல, பகவானை தரிசனம் பண்ணும்போது எல்லாருக்கும் ஏற்படுற அனுபவம் தான் இது. ஆமா, பகவான்கிட்ட வேற என்ன கேட்கணும்னு நினைச்ச? பகவான் ரமண மகரிஷி அப்படின்னு எல்லாரும் எப்பல இருந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க? கேட்டியா? ஐயோ இல்ல இல்ல, இது மனசுல எழுந்த கேள்வி, மனசோடயே இருந்துடுச்சு. ஆமா, எப்பல இருந்து அப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா? அதுவா, 1907 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் பகவான ரமணர், பகவான், ரமண மகரிஷி அப்படின்னு அவங்கவுங்களுக்கு சௌரியப்பட்ட விதத்துல கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பொதுவா பகவான் ரமண மகரிஷி அப்படிங்கிற பேரு நிலைச்சு போச்சு. தமிழ் மாநிலத்திலேருந்தும் மற்ற மாநிலத்திலேருந்தும் நிறைய பக்தர்கள் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்தார், பால்பிரண்டன். அவர் பகவானை தேடி வரல, அவர் தேடி போனது பரமாச்சாரியாவை. It is indeed gracious that His Holiness has given me an audience. அவர் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் நான் பேசுகிற இங்கிலீஷ் அவருக்கு புரியுற மாதிரி இருக்குமான்னு தெரியல. அதனால நீயே நான் சொல்றது அவருக்கு இங்கிலீஷில் சொல்லிடு. The Mahaswami says that he is able to understand your English, but he is doubtful whether you would be able to follow his spoken English. So he wants me to be His Holiness interpreter. Oh, whatever the language be, I wish to hear His Holiness speak. I have a few doubts and questions. இவர்கள் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டாலும் இங்கு தமிழாக்கம் செய்துள்ளோம்.
Well, I have traveled far and wide, but I have still not got the right answer to my question. How to attain salvation? What is the practical way for me then? ஆச்சாரியார் எனக்கு ஒரு வழி காட்டும். நீ உன் பயணத்தை தொடரலாம். யாரெல்லாம் சந்திக்கணும்னு நினைச்சியோ அவ எல்லாரையும் போய் மீட் பண்ண. அவள்ல எந்த யோகி சரின்னு படுறதோ அவள்கிட்டே மறுபடியும் வந்து அனுகிரகம் வாங்கிக்கோ. அப்படி என் மனசு ஆட்கொள்ற மாதிரி யாரும் அமையலைன்னா? அப்படி யாரும் அமையலனா உன் பிரயாணத்தை நீ தனியா தான் தொடரணும். அந்த ஈஸ்வரனே வந்து உனக்கு அனுகிரகம் கொடுக்கிற வரைக்கும் இதை விடாம தியானம் பண்ணு. சூரியோதயம் போதும் அஸ்தமனம் போதும் பண்றது ரொம்ப விசேஷம். அதுதான் நம்ம மனசுக்கு அமைதியை கொடுக்கும். அந்த பரம்பொருளோட ஐக்கியமாக உறுதுணையா இருக்கும். அப்படி யாரும் கிடைக்கலன்னா நான் ஆச்சாரியால நாடி வரலாமா? நான் ஒரு மடாதிபதி. அவளுக்குன்னு தனியா நேரம் கிடையாது. ஒரு நாள்ல 3 மணி நேரம் ஓய்வு தான். சிஷ்யான்னு யாரும் ஏத்துக்கவும் முடியாது. அதனால உனக்கு நேரம் ஒதுக்கக்கூடிய ஒரு உகந்த குருவை நாடணும். நான் கேள்விப்பட்ட வர உகந்த குரு கிடைக்கிறது ரொம்பவே துர்லபம். அதுவும் வெள்ளைக்காரனான எனக்கு கிடைக்கிறது துர்லபத்திலையும் துர்லபம். உண்மை ஓடி ஒளியாது, எப்படியோ அடைஞ்சுதான் ஆகும். மகாசுவாமிக்கு அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சிருந்தா அவளை பத்தி சொல்லலாமே. நீ தேடுறத உனக்கு கொடுக்கக்கூடியவா 2 பேரு தான். ஒருத்தர் பெனாரஸ்ல இருக்கார், எங்கேயோ உள்ள. அவரை நெருங்கிறதே சிரமம். அதுவும் இல்லாம வெஸ்டர்னஸ்க்கு அந்த கோட்டையில் அனுமதி கிடையாது. ஓ இசை. அப்ப அந்த இன்னொருத்தர் இதே பிரதேசம் தான், கொஞ்சம் உள்ள இருக்கார். ஒரு தடவை பார்த்திருக்கேன். அவரை போய் சந்திக்கலாமே. ஓ ஷூர். யார் அவர்? எல்லாரும் அவரை மகரிஷின்னு சொல்லுவா. அவர் ஒரு பெரிய குரு. உனக்கு வேணும்னா மொத்த விவரத்தையும் நான் கொடுக்கிறேன். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறேன். அருணாச்சலம். Well, many thanks for your guidance, Holiness. Then you will go there? Oh, well, நான் நாளைக்கே தென்னிந்தியா விட்டு கிளம்புறேன். அதுக்குண்டா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஓ, அப்படின்னா என் தரப்புலேருந்து ஒரு ரிக்வெஸ்ட். Request? I mean, whatever you say, Swami, I'll definitely do it. அந்த மகரிஷியை சந்திக்காம நீ தென்னிந்தியா விட்டு போமாட்டேன்னு எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். கவலைப்படாத. நீ எதை அடைய நினைச்சியோ உனக்கு அங்க அது நிச்சயமா கிடைக்கும். Well, I have taken too much of your time. ஆச்சாரியா கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்த சந்திப்பை நான் மறக்க மாட்டேன், நீயும் மறக்காத. இவர் பேர் பால் பிரிண்டன். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு பகவானை தரிசனம் பண்றதுக்காகவே. கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கான். சாமி, நீங்க 2 மணி நேரமா பகவானே பார்த்துட்டு இருக்கீங்க. You mean 2 hours? 2 hours, 13 minutes and 23 seconds. பகவான்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும்னு சொன்னேன். Yes, I asked all the questions I wanted to and got all the answers I needed. Through his eyes, my thought-tortured brain
has arrived at some rest now. அப்படி மௌனத்துல என்னதான் பேசுனீங்க? தியானம் பண்றது மூலமா மன அமைதி கிடைச்சு அதுல இருந்து முக்தி அடைய முடியுமா? தியானத்துக்காக நேரம் ஒதுக்குறது ஆன்மீகத்துக்கு புதுசா இருக்கிறவா பண்றது போய். அனுபவஸ்தர்கள் ஆழ்ந்த நிலையை அடையும் பொழுது எந்த வேலையில இருந்தாலும் இல்ல வேலையே செய்யாம இருந்தாலும் அவ கை கால்கள் இயங்கும், மனசு தனிமையில அமைதியா இருக்கும். அப்போ பகவான் யோக மார்க்கத்தை போதிக்கிறது இல்லையா? போய் யோக மார்க்கம்ன்றது வண்டிக்காரன் கையில குச்சியை வச்சுட்டு மாட்டை ஓட்டிட்டு போற மாதிரி. ஆனா இந்த மார்க்கத்துல மாட்டுக்கு முன்னாடி புல்லுக்கட்டை நீட்டி அதை தாஜா பண்ற மாதிரி. ஆனா அது எப்படி சாத்தியம்? நீ இந்த கேள்வியை உண்மையே கேட்கணும். நான் யார் அந்த விசாரம் உமக்குள்ள உங்க மனசுக்கு பின்னால இருக்கிறத கண்டுபிடிச்சு கடைசியில உண்மை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அந்த சிக்கலுக்கு அந்த முடிச்சுக்கு விட தெரிஞ்சதும் மற்ற எல்லா பிரச்சனையும் தன்னாலும் தீர்ந்துடும். I understand. ஆனா அதை அடையிற வழி எதுல நமக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லையோ அதை பத்தி நாம நினைக்கவும் மாட்டோம், கவலைப்படவும் மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஃபுட்பால்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதை பத்தின விசாரமே இருக்காது. யாரு விளையாடலாம், எங்க விளையாடலாம், யாரு தோத்தா யாரு ஜெயிச்சா எதுவுமே நம்மளை பாதிக்காது. அதே மாதிரிதான் இந்த உடம்புக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது மேல அதிக அக்கறை ஏற்படாது. எது நடந்தாலும் நம்மளை பாதிக்காது. நடக்க வேண்டியது தானா நடக்கும். போய் Great. I understand. It's all crystal clear now. வாயே திறக்காம இவ்வளவு விஷயம் பேசுனீங்களா? இன்னும் என்னெல்லாமா பேசினோம். இந்த மகான்ட்ட ஏதோ ஆகர்ஷண சக்தி இருக்கு, some magnetic pull. அவரோட அந்த கண்களை பார்த்ததுமே என்னோட எல்லா கேள்விகளுக்கும் விட கிடைச்சிருக்கு. இப்படித்தான் பகவான் பல பேர்கிட்ட பேசாமலே பேசியிருக்காரு. பகவான் என் வாழ்நாள்ல மறக்க முடியாத சந்திப்பு இது. நான் இங்கேயே சில காலம் இருக்க விரும்புறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை I wish to share with the Western world. I want them to know that here is a Maharishi who is an epitome of grace, tranquility, and the sublime self. பால் பிரண்டன் பகவானை மீட் பண்ணது 1930. ஆனா அந்த காலகட்டத்துக்குள்ளேயே பகவானுக்கு பல பக்தர்கள், பல சேவகர்கள். அவரா யாரையும் வந்து இருன்னு சொல்லவும் இல்லை, வந்தவங்கள போன் அனுப்பவும் இல்லை. ஆனா 2 டிவோட்டிஸ் இருந்தாங்களாம். அவங்க பேரை கேட்டாலே பகவான் பயந்துக்கு வரான். யார் அந்த பக்தர்கள்? பகவான்கிட்டே ஒரு நாள் கேட்டேன். ஆமா அவதான் ராமநாத பிரம்மச்சாரியும் அந்த முதலியார் பாட்டியும். பயம்னா சாதாரண பயம் இல்லை. பகவானுக்கு பயமா? ஆச்சரியமா இருக்கு. பயத்துல பல விதம் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. எனக்கு அவள்கிட்ட ஏற்பட்ட பயம் அவளோட அன்டிவைடட் அட்டென்ஷன் அண்ட் டிவோஷன். இங்க வர்றா எல்லாருமே இங்கேன்னு மட்டும் இல்ல, கோவிலுக்கு வர்றவா, பல ஆச்சாரியார்களை தேடி போறவா எல்லாருமே தனக்கு இது வேணும் அது வேணும்னு வேண்டிப்பா. முக்கியமா மனசு அமைதி அடையணும்னா என்ன பண்ணணும், நான் யார் அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கிறது, இப்படி எல்லாம் கேட்பான். ஆனா இந்த ராமநாத பிரம்மச்சாரியும் முதலியார் பாட்டியும் தனக்கு எது வேணும் கேட்டதே கிடையாது. அதனாலே இவ என்ன கேட்டாலும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் எனக்கு. கிட்டத்தட்ட 35 வருஷமா ஒரு நாள் தவறாம
இன்னி வரைக்கும் எனக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா சரியான நேரத்துக்கு. நான் அதிகமா சாப்பிடணும்னு சாதத்தை அடைச்சி கொண்டு வருவா. ஒரு நாள் அந்த முதலியார் பாட்டி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா பாருங்க. ஐ ஹோப் மற்ற 3 பார்ட் மாதிரியே இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 பார்ட் அதோட வந்து ரமண மகர்ஷியை பற்றின இந்த நாடகம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி சிட்னி காலிங் 1, சிட்னி காலிங் 2 அந்த 2 ஷார்ட் ஃபிலிம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நடுப்புற இப்போ வந்து 2ஆம் சாணக்கியன் நிறைய பேர் பார்த்துருக்கா. அவள் வந்து எனக்கு கமெண்ட்ஸும் எழுதி அனுப்புகிறா. அந்த 2ஆம் சாணக்கியனும் வந்து கர்மா மாதிரியே அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு ஃபினிஷ் என்னால் கொடுக்க முடிஞ்சது. அவசரமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதை முடிச்சிருக்கேன். அதையும் பற்றி எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருக்கா, சார் இது வந்து நிறைய லூஸ் எண்ட்ஸ் இருக்கே அப்படின்னு. அந்த லூஸ் எண்ட்ஸை வந்து டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி நரேஷன் மாதிரி பண்ணலான் இருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப சீக்கிரம் அது இதுவாகும். அண்டு ரமண மகர்ஷியை பற்றி தெலுங்கில் டப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பூர்வாங்கம் என்ன பண்ணணுமோ அதுவும் ஐ ஸ்டார்டட் டூயிங் தேட். அண்ட் தேட் அபார்ட் இப்போ வந்து கர்மா ஆஃப்கோர்ஸ் டிஸ்கஷன்ஸ் ஆர் கோயிங் இன்சிடென்ட்லி. அண்ட் இதை பற்றி ரமண மகர்ஷியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. அதாவது இதில் வந்து முதல்ல வந்து ஒரு டைட்டில் சாங் மாதிரி ஒன்று பண்ணலான்னு ஒன்று ரெக்கார்ட் பண்ணினோம். அது வந்து ஒரு ஃபோக் டைப்பாக இருந்தது. அஃப்கோர்ஸ் தட் சாங் வாஸ் ஆல்சோ வெரி கேப்டிவேட்டிங். ஆனால் அதாவது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது இதை ப்ரொடியூஸ் பண்ண மகாலட்சுமி அண்ட் அஸ்வின் குமார் ஐயராக இருக்கட்டும், வேதாந்த் பரத்வாஜ் த மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் ராகவ், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அனுராதா ஸ்ரீராம், டிஸ்கஸ் பண்ணி அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பட் எனக்கு பர்சனலாக என்ன தோணித்துன்னா, இந்த சப்ஜெக்டோட இந்த சாங் ஒட்டாத மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபோக் டைப்பாக இருந்தது. அது ரொம்ப டிஸ்கஷன்லாம் நடந்தது. அண்ட் ஃபைனலாக நான் என்ன சொன்னேன், சார் இந்த சாங் இருக்கட்டும், பட் வேறு ஒரு சாங் நம்ம டைட்டில் சாங்க்கு பண்ணுவோம் அப்படின்னோம். அந்த சாங்கு தான் இது வந்து இது எங்கேயுமே வரலை. ஸோ அதை எக்ஸ்க்ளூசிவாக அவங்களோட ஷேர் பண்ணுறேன். அந்த சாங் கேட்டு பாருங்க. வெங்கடராமனா வளர்ந்தாண்டே குண்டாற்றங்கரையில பூமிநாத மடியில வந்தாண்டி பிறந்தாண்டி குகனாண்டி முருகன் வெங்கடராமனா வளர்ந்தாண்டே முருகன் வெங்கடராமனா வளர்ந்தாண்டே. வருஷந்தான் எட்டோ போதில 2 வருஷந்தான் எட்டடோ போதில நான் யாருன்னு கேட்டாண்டி நான் யாருன்னு கேட்டாண்டி ராமன் தன்னத்தா வேறன்னு பார்த்தாண்டி ராமன் தன்னத்தா வேறன்னு பார்த்தாண்டி. வெள்ளி மலை தங்க மலை அத்தனைக்கும் வசந்த மலை, வெள்ளி மலை தங்க மலை அத்தனைக்கும் வசந்த மலை, அண்ணாமலை இன்னு உணர்ந்தாண்டி அண்ணாமலை இன்னு உணர்ந்தாண்டி ராம அருணாச்சலம் தேடி போனாண்டி ராம அருணாச்சலம் தேடி போனாண்டி.
This was that title song. எனிவே நான் நாளைக்கு அஃப்கோர்ஸ் மறுபடியும் வந்து அடுத்த பகுதி ரமண மகர்ஷியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனல் ஃபாஸ்ட் ஃப்ளிக்ஸ் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அதை சப்ஸ்கிரைப்னு இந்த இடத்துல வரும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ, ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுருப்பேன், அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ அவள் வந்து இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு வந்து உங்கள் பேர், ஊர் அண்ட் ஒரு ப்ளசன்ட்ரி மெசேஜ் ஏதாவது அனுப்பிச்சேன்னா நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் அனுப்பிட்டே இருக்கேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் டைம். நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.